பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். த வேர்ல்டு ரிவீல் மீடியா மூலமாக உங்களை சந்திக்கல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தை குறித்ததான அநேகருக்கு சில குழப்பங்களும் கேள்விகளும் உண்டு. உங்கள் அடிப்படையிலே உங்களுக்காக கேள்வியாக நான் ஐயாவினிடத்தில் கேட்க இருக்கிறேன். ஆகையினாலே இந்த கேள்வியும் பதிலும் அருமையான ஐயா அவர்கள் அப்போஸ்தலர் பால் முருகேஸ் ஐயா அவர்கள் மதுரை பட்டணத்தில் ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் சென்னை பட்டணத்திலும் அதிகமாக ஊழியம் செய்து வருகிறார்கள். கடந்த நாட்களிலே இந்த 3 நாட்களாக ஊழியத்தை முடித்து சிறு நமக்கு நேரத்தை ஒதுக்கி நம்மிடத்தில் வந்துகிறார்கள். அருமையான ஐயா அவர்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஐயா சோத்திரம். ஐயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் நேரத்தை எனக்கு இந்த நேமில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஐயா, உங்களை குறித்ததான ஒரு சின்ன அறிமுகம் நம்முடைய நேயர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அறிமுகத்தை சொல்லுங்கள். உங்கள் ஊழியம் எங்கே தொடங்கினது, உங்களுடைய பெயர் சொல்லுங்கள் ஐயா. என்னுடைய பேர் பால் முருகேஷ். சரி. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் சத்தியமூர்த்தி நகர் என்ற கிராமத்தில் தேவனுடைய ஊழியத்தை முழு நேரமாக ஏறக்குறைய 40 ஆண்டு காலமான கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். சரிங்க. என்னுடைய பின்னணி கம்பளத்து நாய்க்குமார்கள்னு சொல்லுகிற சோசின்னு சொல்கிற குறி சொல்லுகிற தெலுங்கு நாய்க்கர்களாகும். அவர்களுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்பேற்பட்ட அந்த இனத்திலிருந்து அடியேன் என்னை தெரிந்து கொண்டார். நான் இயேசு கிறிஸ்துவையும் கிறிஸ்தவங்களையும் அந்த மார்க்கங்களையும் எங்கள் இனத்துக்கே பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. வீரபாண்டி கட்டபொம்மனை கயத்தாரில் வெள்ளைக்காரங்க தூக்கு போட்டதுனால இயேசு ஒரு வெள்ளைக்காரங்க சாமின்ட்டு எல்லாரும் போல் தப்பான புரிதல் எங்கள் இனத்துக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. அந்த அடிப்படையில் இயேசுவை குற்றம் சாட்டத்தான், குற்றம் கண்டுபிடிக்கத்தான், அவரை திட்டுவதற்காகவே முறைப்படி ஆதாரத்தோடு வைக்கிறதுக்கு தான் அவருடைய வாழ்க்கை வரலாறான புதிய ஏற்பாட்டை படிக்க தொடங்கினேன். அந்த புதிய ஏற்பாடு 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரம் 4 அதிகாரம் படிக்கும்போது அவ்வளவா எனக்கு பிடிபடவில்லை. மத்தேயு 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கம் என்னை நேரடியாக கவர்ந்தது. அவருடைய உபதேசங்கள் ஒரு கண்ணத்தில் அறிந்தா மறு கண்ணத்தை திருப்பி காட்டு, சத்துருவை நேசி, பகைவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணு, வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாது கட்டும், இந்த கருத்துக்கள் முழுவதும் என்னை முற்றிலும் கவர்ந்தது. தொடர்ந்து படிக்கும்போது அவர்கிட்ட எந்த குற்றமும் நான் காணப்படவில்லை, எந்த குறையும் காணப்படவில்லை. என்னிடத்தில் பாவம் ஒன்று, உங்களால் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க பின்ன ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லைன்னு சொல்லி யோவான் 8:46 சொந்த ஊரில் சொந்த மக்கள் மத்தியிலே கேள்வி கேட்குறாரு. இதுவரைக்கும் யாரும் பதில் சொன்னதில்லை. அவரை விசாரணை செய்த பிலாத்து கூட இவன் குற்றமற்றவன், இந்த நீதிமான் மேலே ஒரு குறையும் இல்லைன்ட்டு கையை கழுவிடுறான் அந்த கவர்னரு. அந்த வகையில் அவர் மகா பரிசுத்தராய் குற்றமற்றவராய் இருந்தபடியால் இப்படிப்பட்டவரை நான் குற்றம் கண்டுபிடிக்க படித்தேனே, திட்டுவதுக்கு வையறதுக்கு படித்தேனேன்னு சொல்லி, இவர் யார் இறைவா, கடவுள்னு ஒன்று இருந்தால் இவர் யாருன்னு எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி தொடர்ந்து படிக்கும்போது யோவான் 1 அதிகாரம் எனக்கு விளக்கம் கொடுத்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானார், இயேசு என்ற மனித அவதாரமானார் என்ற ஒரு சத்தியத்தை நான் புரிந்து, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று யோவான் 1:9 தொடப்பட்டு அவரை இரட்சகராக முழு மனதோடு 1982 என்னுடைய 17 வயசு இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய இன மக்களுக்கெல்லாம் இந்த இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய வீட்டிலையும் இனத்துலையும் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதிக எழுப்புதல் வந்தது, எதிர்ப்பும் வந்தது. அதனுடைய விளைவு நூற்றுக்கணக்கான மக்கள் ஞானசாரம் பெற்று எத்தனையோ அதிக மக்கள் முழு நேர ஊழியர்களாகவே என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் எழும்பியிருக்கிறாங்க. அந்த வகையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கிருபை கொடுத்தார். ஆரம்ப நாட்களில் சிஎஸ்ஐ போதகராக இருந்தேன். அதன் பிறகு பெந்தையோஸ் போதகரானேன். அதன் பிறகு என்னுடைய இன மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்த ஊரில் சபையை கட்டி பல கஷ்டங்கள் பாடுகள் மத்தியில் தியாகமாக அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன்.
இன்னும் ஆண்டவர் சித்தமானா எனக்கு அடுத்த நாட்கள் கொடுத்தா உலகம் முழுவதும் அப்போஸ்தல உபதேசங்களை சொல்லணும், ஆமென். ஆதி அப்போஸ்தலர்களை கிறிஸ்தவங்க பின்பற்றணும் என்ற அந்த மேலான திட்டத்தோடு தரிசனத்தோடு தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்து வர கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். இயேசுவுக்காக அடி வாங்கியிருக்கேன், இயேசுவுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கேன், கர்த்தருக்காக பல பாடுகள், கஷ்டங்கள், இழப்புகள் நான் சந்திக்கப்பட்டிருக்கேன். ஆனாலும் என்னை எந்த இடத்துல அவமானத்துக்கு நிந்தைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரோ அதே இடத்துல அதே ஊரில் என்னைய பலப்படுத்தி ஆசீர்வதித்து அதே மக்கள் மத்தியில் திரும்ப ஊழியத்தை செய்ய கிருபை கொடுத்தார். 2022 கூட நீங்கள் எல்லாரும் குழுவாக வந்து ஆமென். மேவெட்டு ஜெப அறையை திறந்து ஆசீர்வதித்து டெடிகேட் பண்ணி கொடுத்தீங்க. அது முதற்கொண்டு தொடர்ந்து சபையை கர்த்தர் கிருபையில் நடத்தி கொண்டு வருகிறேன். அடியனுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய சுருக்க வரலாறு இவைகள் தான். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிரியமான ஊழியர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் ஐயாவை 10 ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும். ஒரு அப்போஸ்தல உபதேச ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிற இன்றைக்கு தேவதாசர்கள் தேசத்தில் குறைந்திருக்கிறார்கள். ஆகையினால ஐயாவை ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். ஐயா புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள், பாடல்களை பாடியிருக்கிறார்கள். ஆகையினாலே ஐயாவை குறித்து நீங்கள் இன்னும் மேலே அறிய விரும்பினால் என்னுடைய நம்பர் கீழே வேர்ல்டு ரிவீல் மீடியாவுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கிறது. நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், ஐயாவை தொடர்பு கொள்ளுங்கள். ஐயாவுடைய யூடியூப் சேனல், ஐயா அந்த யூடியூப் சேனல் சொல்லுங்கள். தி ட்ரூ லைட் மினிஸ்ட்ரி ட்ரஸ்ட்டு மதுரைன்னு சொன்னாலே சேனல் முழுவதும் வந்துடும், அந்த டைப் படித்தாலும் வந்துடும். ஆமாம், த ட்ரூ லைட் மினிஸ்ட்ரி ட்ரஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் டைப் செய்தீங்கன்னா ஐயாவுடைய யூடியூப் சேனல் அருமையான சத்தியங்கள், அப்போஸ்தல உபதேசங்கள் இன்றைய சபைகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் அருமையாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆகினாலே மீண்டும் உங்களுடைய சபையிலே ஐயாவை நீங்கள் பயன்படுத்த விரும்பினால் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள். ஐயா உங்களிடத்திலே 3 நாள் 4 நாள் கன்வென்ஷன் கூட ஐயா வந்து பேச அவளாக இருக்கிறார்கள். இந்த அப்போஸ்தல உபதேசம் இன்றைய சமூகத்துக்கு தேவனுடைய சபைகளுக்கு வேண்டும். நான் துரிதமாக முடிக்க விரும்புகிறேன். ஒரு 3 உங்கள் நிமித்தமாக உங்கள் கேள்விக்குறியாகவும் இருக்கலாம், உங்கள் சார்பாக 3 கேள்விகளை நான் கேட்டு ஐயாவுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. அதனால் குறுகிய நேரத்தில் ஐயா எங்களுடைய சேனலில் உங்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள். சில கேள்விகள்லாம் இருக்குது, அந்த எல்லா கேள்விகளுடைய சார்பாக நான் கேட்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆகையினால இந்த 3 கேள்விகள் என்னவென்றால், இன்றைக்கு ஐயா சபைகளிலே பொதுவான பாடல்கள் நம்ம எல்லாம் பாடுகிறோம். ஆனால் இன்றைய நவீன பாடல்கள் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க எழும்பிட்டாங்க. அந்த ஊழியக்காரங்க நிறைய இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா, நிறைய பேர் இப்போ பாடல்கள் எழுதணும், பாடல் படிக்கணும், பாடணும்னு ஆசை இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற பாடல்களே வசனம் இல்லை. 1 கொரிந்தியர் 14:15 ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடு பாடுவேன் என்ற வசனத்தின் பிரகாரமாக அன்றைய நாட்களெல்லாம் சாரால் நவரோஜா அம்மாவுடைய பாடல்கள், கீர்த்தன பாடல்கள், தந்தை பெர்க்மான் சாருடைய பாடல்கள்லாம் வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் பாடுகிற பாடல்கள், ஊழியர்கள் பாடுகிற பாடல்களே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். இவைகளிலே அது எப்படி சரியான ஜெனரேஷன் வருகின்ற ஊழியர்கள் எப்படி இதை நம்ம கை கொள்ளணும், எப்படி பாடணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இது சொல்லுங்க. இதை குறித்ததான காரியங்கள். சகோதரர், நீங்கள் கேட்ட கேள்விகளே நீங்கள் சொன்ன வார்த்தைகளே பதிலும் உங்கள் வாயிலிருந்தே உங்களை அறியாமலே வந்திருக்கு. நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன்னு 14 அதிகாரத்தில் வசனம் சொல்கிறீங்க இல்லையா? எந்த கருத்துனா வசன கருத்து. வசன கருத்தோட நான் பாடணும். இன்னைக்குள்ள இளைஞர்கள் வந்து சினிமா கருத்தோட பாடுறாங்க. அவங்க சொந்த கருத்துல பாடுறாங்க, ஸ்தாபன கருத்தை புகுத்துறாங்க, பாரம்பரிய கருத்துக்களை புகுத்துறாங்க. இப்படி உலக கருத்துகள், உலக மனிதனுடைய கருத்துக்கள் புகுத்தப்பட்டதுனால வசன கருத்துக்கள் அங்கே அடிபடுது. அதனாலதான் ஆடல் பாடல் கொண்டாட்டு குத்து ரிக்கா டான்ஸு, கலர் பல்பு போடுறது, ரிக்கா டான்ஸ் ஆடுறது. இளைஞர்கள் அது ரொம்ப இப்படி இளைஞர்கள் வந்து ஏன்னா இளைஞர்கள் வந்து இந்த காலத்துக்கு ஒத்த வேஷம் தைக்கிறவங்க தானே, சினிமா மோகத்தில் இருக்கக்கூடியவங்களால அவங்கள பிரியப்படுத்துறாங்க. நான் கிறிஸ்துவையா தேவனையா யாரை நாடி நான் போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்த கொண்டானா கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல என்று
கலாத்தியர் 1:10 இருக்கு. ஆமாய்யா, ஆமா. ஆகவே இன்னைக்கு சத்தியத்தை சொல்றவன் தான் சத்துருவாங்கன்னு தவிர ம், மனுஷனை பிரியப்படுத்துகிற முழுவதும் ஏகப்பட்ட வரவேற்பு, ம், நல்ல வசதியாக தான் இருக்கான். ஆகவே இதே ஆதி அப்போஸ்தலர்கள் எதிர்பார்க்கல. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் உங்கள் இருதயங்களே பக்தியுடன் பாடி ம். சங்கீதினாலும் கீர்த்தினாலும் ஒருவருக்கு ஒருவர் ஞான பாட்டுகளாலே பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க புத்தி என்று. சொல்லுங்கள். அப்போ பாடல் மூலமாகவே புத்தி சொல்லக்கூடிய, ம், ஆலோசனை சொல்லக்கூடிய அளவில் சபையை உற்சாகப்படுத்தக்கூடிய அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் சொன்னாங்க. ம், அந்த அடிப்படையான கருத்துக்களை வச்சு தான் சாராள் ஓரோஜ் அம்மா, வைலட்டு ஆரோன் அம்மா, ம், நடராஜ முதலியார், வேதநாயக சாஸ்திரியார், ம், கீர்த்தன பாடல்கள், பாமால பாடல்கள்லாம் ம். காலத்தால் அழிக்க முடியாத அழிக்க முடியாத காவியங்கள். ம். இன்னைக்கு கேட்டாலும் கண்ணீர் விடக்கூடிய அளவில் ஆமாய்யா, அது ரொம்ப மிக சோத்திரம். அழுத்தமான அருமையான பாடல்கள் பாடல்கள். இன்னைக்கும் கரண்டில் இருக்கு. ஆமா. ஆகவே அதை விடுத்து அதுக்கு முற்றிலும் ஆப்போசிட்டா ம். இன்னைக்குள்ள வாலிபல் சினிமா மோகத்தினால சினிமா மோகம். ஆடல் பாடல் கொண்டாட்டம் சொல்லி கண்ணுக்குட்டியை வச்சு இஸ்ரேல் ஜனங்க ம், ஒரு திருவிழா நடத்தி ஆமா. ஒரு பாட்டு ஆடல் பண்ணி ம், எல்லாம் செஞ்ச மாதிரி இன்னைக்கு ஒட்டு முடியை வச்சுக்கிட்டு ரிகார்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டு இன்னைக்கு சின்ன குழந்தைகளை முடிய போட்டு தொங்க விட்டு ஆடுறான், பூவை போட்டு ஆடுறான். ம். இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அதை ரசிக்கிறான். இன்னைக்கு அவங்களால ஒன்றும் பேச முடியலையா, சொல்ல பேச முடியல. முடியாதுல்ல. தெய்வ பக்தி இல்லை. ம், பக்தியுடன் கர்த்தரை பாடி பாடி. அந்த தெய்வ பக்தி இருந்தா இது வராது. ம். இப்போ மோசே அந்த பாடல் ஆடலை கேட்கும்போது எரிச்சல் அடைஞ்சான். எரிச்சல், அந்த கோபம் அடைந்தார். எழுதுன அந்த இதையே போட்டு உடைச்சிட்டான். ஆமென். அந்த ஒரு வைராக்கியம் வரணும்ல. ஆமா. இயேசு வந்து தேவனுடைய ஆலயத்தை வியாபார வீடு ஆக்கும்போது பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது. ம், சாட்டை எடுத்து நல்ல வேலை அடிக்கல, ம், துரத்திட்டாரு. ம், ம். அந்த வைராக்கியம், அந்த பக்தி வைராக்கியம் இன்னும் உள்ளவங்களுக்கு இல்லை. இல்ல, சேர்ந்து டான்ஸ் ஆடுறான்னா இப்போ எப்படி இருக்கும்? அதான் அந்த மாதிரி இப்போ வந்து டான்ஸ் ஆடிட்டான். ஒருத்தன் சொல்கிறான் பெரிய ஆள் செஞ்சால் பெருமாள்றான்னு சொல்லி அவர் சொன்னதை வச்சு தான் இப்போ நான் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ம், ம். அவர் மெல்ல ஆடினாரு, நான் அதிகமாக இலவட்டனால அதான். அதிகமாக ஆடுறேன்னு சொல்கிறான். அதான். இப்படி மூத்த ஊழியக்காரங்கள்லாம் கழுத்து வச்சு மூத்த ஊழியக்காரன் முழுவதும் டான்ஸ் ஆடி கிருன்னு சுற்றுறது, அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறது, வைக்கிறது, இந்த மாதிரி பெல்ட்டி அடிக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு அவளை தாவீதை போல நடனம் ஆடுவேன்னு பாடுறான். ம், தாவீது என்ன கிறிஸ்தவனா? ம், ம், அவன் கிறிஸ்தவன் கிடையாது. ம். அவன் யூதன், இஸ்ரவேலன், பழைய ஏற்பாட்டுக்காரன். அடியார் பாட்டு. கிறிஸ்தவங்களுக்கு அது பொருந்தாது. ம். அதனால அவன் பாட்டை பாடக்கூடிய அளவில் டான்ஸ் ஆடக்கூடிய அளவில் பொருந்தா. இல்ல, அப்படி இருந்தா இயேசுவும் சீஷர்களும் நடனம் ஆடி இருப்பாங்க. ஒரு சுவிசேஷங்கள்ல எதனா ஒரு இடத்துல வந்திருக்கும்ல. நல்ல பாயிண்ட் சொல்லி அவர் தோத்திர பாட்டை பாடி ஆமா. ஒலிவ மலைக்கு கடைசியில் ஒரு போனாங்க. சின்ன ஒரு டான்ஸ். அதனால ஒரு தோத்திர பாட்டு பாடினாங்களே டான்ஸ் ஆடலை. டான்ஸ் ஆடல. அப்போ நமக்கு முன் உதாரணம் சுவிசேஷம் தான். சுவிசேஷம், ஆதி அப்போஸ்தலருடைய பழக்க வழக்கங்கள், ஊழியங்கள் தான். அதுதான் கோல் மாடல். அதை பார்த்துட்டோம்னா மற்றதெல்லாம் சரியாயிரும். சரி. அதுக்கு விரோதமாக இருக்கிறதெல்லாம் பிசாசுடைய ஆடல் பாடல், தந்திரம். சினிமாவுடைய மோகம். மோகம். அது நம்ம அது எப்போ இருக்கத்தான் செய்யும். அது அந்தி கிறிஸ்துலேருந்து, அசுத்தாவிலிருந்து, பரலோகத்திலிருந்து, தள்ளிவிடப்பட்ட சாத்தான்லேருந்து இன்னைக்கு அவன் இசை மாஸ்டர் தான் இருக்கான். இருக்குது. அவனுக்கு தான் உலகம் கண்ட்ரோலில் இருக்குது. அதான். எல்லாம் என் கண்ட்ரோல் இருக்குன்னு ஏசுக்கிட்டே டீல் பேசல. ஆமா, ஆமா. அப்படிப்பட்டவன் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு. ம். இதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. நம்ம கர்த்தருடைய வசனங்களை சார்ந்துக்கும் போது கண்டிப்பா. இதனால தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரண்டும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரண்டும் அதை வச்சு வெளிப்படும். ஆமென். அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டியது அவசியம் இல்லை. நம்ம சத்தியத்தையும் வசனத்தையும் ஆவியோடு கருத்தோடு பாடி ஒரு குரு பக்தியுடன் பாடி புத்தி சொல்லி இப்படியே நம்ம ஆண்டவர் சார்ந்துக்கிட்டோம்னா ஸ்தோத்திரம். நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கும். நம்ம சேர்ந்தவங்களும் பரலோகத்துக்கு வந்துடுவாங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. வருங்கால இளைஞர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஐயா, ரெண்டாவது கேள்வியாக ஆராதனை. இன்னைக்கு எங்கே பாரு ஆராதனை, 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 ஆராதனை மேடைகள் இல்லாத காரியங்களே இல்லை. ஆனால் இந்த ஆராதனைகளிலே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தன்னை காட்டி கொள்ளுகிற ஆராதனைகள் மிக விமர்சையாக இருக்குது. இன்றைக்கி சபைகளில் ஆராதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம், டைமுகள், நேரங்கள் அதிகமாக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஆராதனைகள் உணர்ந்து கொள்ள, தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வண்ணமாக இல்லை. இப்போது சமீபத்தில் நடந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு கான்சர்ட்னு சொல்லிட்டு ஊழியக்காரங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. முழுவதும் ஆராதனைன்னு சொல்கிறாங்க. அங்கே புகை போடுறதும் லைட்டு போடுறதும், அங்கே ஒரு பெரிய அது எப்படின்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு சினிமாக்காரங்களே ரகுமானே இன்னைக்கு தோத்த நிலைமைக்கு இன்னைக்கு அநேக ஊழியர்கள் அதை விட கான்செப்ட் கொண்டு வராங்க.
அப்போது இது வந்து இன்னைக்கு ஐயா நீங்கள் சொன்னீங்க அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த பிசாசு எப்போ தள்ளப்பட்டான்னா, அவன் ஆராதனை லூசிஃபர் ஆராதனைக்கு தலைவனாக இருந்த பொழுது தனக்குள்ள பெருமை வந்தது. அந்த பெருமை வந்ததுனாலே தேவன் கீழே தள்ளிவிட்டார். அவன் பிசாசா அந்த தந்திரத்தினால இன்னைக்கு அந்த ஆராதனை மோகம் வைத்து தன்னை காட்டிக்கொள்வதற்காக இன்னைக்கு அநேக ஆராதனை வீரர்கள் என்று சொல்லி எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள். பெரிய பெரிய தலைவர்கள் முதற்கொண்டு ஆராதனையில் ஓ போடு ஓ போடுன்னு பகிரங்கமாக ஓ போடு சொல்லி கொடுக்குறான். சினிமா டான்ஸ் ஆடுறான். சினிமா பார்க்குறது வந்து தப்புன்னு ஒரு காலத்தில் நாங்கள் நினச்சிருந்தோம். சினிமாக்காரங்களே எங்களெல்லாம் மன்னிச்சுக்குங்க, சினிமா பார்க்குறது நல்லதுன்னு சொல்லி சினிமாக்காரங்களை உற்சாகப்படுத்துகிறான். சினிமா நடிகர்களை ஊக்குவிக்கிறான். சினிமா படங்களை ஜெபம் பண்ணி தொடங்குறான். ஒரு பெரிய பெரிய மூத்த ஊழியர்கள்லாம் இந்த கெதிக்கு இப்போ தள்ளப்பட்டு பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு இன்னைக்கு இப்படி போகும்போது இளம் தலைமுறைகளை என்ன செய்ய முடியும்? எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, அப்படியே கிருகிரு சுத்துனா சுத்து, குதினா குதி, இப்படிப்பட்ட அவலம் எல்லாமே வேசித்தனம் விபச்சாரம் அளவில் இன்னைக்கு வேசிகள் சபையாக போயிடுச்சு. ஆனால் இவங்கெல்லாம் ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றும் போது ஆதி நிலையை பார்க்கும் போது தான் இவங்களுக்கு தெரியும். ரோமர் 12:1 உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்க மனம் புதிதாகிறதுனால நீங்க மறுரூபமாகுங்கள், உங்க சரீரம் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டுக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதுவும் இல்லாம என்று சொல்லாம இதுவே ரோமர் 12:1 இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அந்த இதுதான் ஆராதனை. ரோமர் 12:28 அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம பயத்தோடும் பக்தியோடும் தேவனுடைய ஆராதனை அவருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி பற்றி கொள்ள கடவுள் கிருபையை பற்றி கொள்வோம். அப்படி அவருக்கு பிரியமான ஆராதனை எது என்று சொல்லி, எப்படி ஒரு மனைவி புருஷனுக்கு பிரியமானது எதுன்னு சொல்லி பார்த்து 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 எப்படி செய்கிறாங்களோ, அதுபோல சபையாகிய மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானது என்ன என்று வேதத்தை ஆராய்ந்து பார்த்து, சத்தியங்களை பார்த்து, புதிய ஏற்பாடை பார்த்து, நிருபங்களை பார்த்து, அப்போஸ்தலருடைய போதனைகளை பார்த்து, இந்த அடிப்படையில் ஆராதனையில் அமைஞ்சா செய்தா ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் அவர் பிரியப்படுவார். மற்றபடி சும்மா குத்து அடிச்சுக்கிட்டு இவன் உலகப்புறா சினிமாக்காரனை பிடிச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லுவார். மத்திய 7 அதிகாரத்தில் 22-23 சொல்லுவார். பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றது ஒருத்தன் பிரயோஜனமே இல்லை. ஆகவே இன்னைக்கு எத்தனையோ ஆராதனை வீரர்கள்னு சொல்கிறான். கோட்டை எடுத்து இப்படி சுற்றுறான், கோட்டை எடுத்து சுற்றுறான், பல்ட்டி அடிக்கிறான். சினிமா இவன் தன்னை காட்டுறதுக்கு, தன்னை மேன்மைப்படுத்துறதுக்கு சினிமாக்கார மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி நடிப்பு, சிவாஜி மாதிரி ஆடுறது. இப்போ நடிகனுக்கு ஏதோ ஒரு ஒத்த வேஷம் தரித்து நடிகனை போல தன்னை ஆக்கத்தான் ஆசைப்படுறானே தவிர இயேசுவையும் அப்போஸ்தலர்களையும் ஆதி காரியத்தையும் செய்யலை. இப்போ வந்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்து தன்னை மறைச்சி அவர் பெருகவும் நான் சிறுகும் சொல்லி தன்னை மறைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு முழுவதும் இயேசுவை தள்ளிட்டு இவனை ஜூ பண்ணி காட்டுறான். அதனால இது வந்து ஊழியம் கிடையாது, அட்டூழியம். பிசாசின் ஊழியர்கள், கள்ள அப்போஸ்தலர், கபடமுள்ள வேலையாட்கள், கள்ள சகோதரர் பக்க வழியாக நுழைஞ்சிருக்காங்க. இதை அடையாளம் கண்டுக்கிட்டு இவைகள் பிசாசு காரியங்களும் ஒதுக்கிட்டு ஆதி அப்போஸ்தலரையும் இயேசுவையும் சார்ந்து கொண்டு வசன அடிப்படையில் நம்ம ஆராதனைகள் அமைஞ்சா அவருக்கு பிரியமானதாக இருக்கும். இங்கேயும் நல்லா இருப்போம், பரலோகத்துக்கும் போய் தேவனோடு என்றென்று இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம பெறுவோம். அருமையாக சொன்னீங்கயா. வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்களும் தன்னை காட்டி கொள்ளாமல் தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்யுங்கள். வருகின்ற இளைஞ பெருமக்களே, ஆராதனை வீரர்களே, தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்யுங்கள். ஐயா, கடைசியாக நான் சொல்லி ஒரு காரியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐயா. இன்னைக்கு சபைகளிலே பிரசங்கம் இருக்கிறது. இன்னைக்கு வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகிய 2 ஏற்பாடுகள் கொண்டது பைபிள். இந்த பைபிளில் வந்து இன்னைக்கு சரியான உபதேசம் சபைகளில் கொடுக்கப்படுகிறது இல்லை. இன்னைக்கு பழைய ஏற்பாடு பேசுகிறாங்க, வாக்குத்தத்தங்கள் நிறைய பேசுகிறாங்க, புதிய ஏற்பாடு உபதேசம். ஆனால் இன்றைக்கு சபைக்கு உண்டான உபதேசம் ஒரு பக்தி வைராக்கியமாக கடிந்து கொள்ளுதலோடு கூட இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியார்கள் குறைந்து விட்டார்கள். சென்னை பட்டணத்தில் மிகவும் குறைந்து விட்டார்கள். உபதேசங்கள் இல்லை. இன்னைக்கு தேவனுடைய பிரசங்கங்கள் அதிகமாக இருக்கிறது, சாட்சியோடு கூட பிரசங்கம் இல்லை.
இப்போ கடிந்து கொண்டு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணா சபை விட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு தெருவுக்கு தெருவுக்கு சபை, ஊருக்கு ஊருக்கு சபை, இந்த சபையிலனா அந்த சபை மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆகையினாலே கடிந்து கொண்டு பேசுகிறவங்க கூட இன்னைக்கு மௌனமாக இருக்கிறாங்க. ஆகையினால இன்னைக்கு சபைக்கு வேண்டிய உபதேசம்னா என்னங்கய்யா? சபைன்னு சொல்கிறதே கிறிஸ்தவ சபையா இல்லை உலக சபையா? ரெண்டு காரியம் இருக்குது. ரெண்டு காரியம். வேசிகளின் தாய் வேசிகளின் சபைன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்தில் பாபிலோன் சபையை பற்றி அப்போ பூமியில் உள்ள அருவறுப்புக்கெல்லாம் தாய் என்று சொல்லி அங்கே போட்டிருக்கு. அப்படிப்பட்ட அழிஞ்சு போகிற உலக பிரகாரமான சபைகள் இருக்கு. சபைகள் சொல்றது பெண்களோட ஒப்பிடப்பட்டிருக்கு. ஏசாயா 4 அதிகாரத்திலே கடைசி நாட்களில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் சொந்த ஆகாரத்தை புசிப்போம், சொந்த வஸ்திரத்தை நாங்கள் உடிச்சுக்கிடுவோம், பேர் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. இந்த 7 ஸ்திரீகள் வெளிப்படுத்துற விசேஷம் 2:3 உள்ள 7 சபைகள். அந்த ஒரு புருஷன் இயேசு. அந்த இயேசுவாகிய புருஷனை இந்த 7 சபைகள் பிடிச்சிக்கிட்டு எங்க சொந்த ஆகாரம்னா நீங்க எங்களுக்கு கொடுக்குற உபதேசம் இல்லை, வேண்டாம், நாங்களா எங்க கற்பனைகள், எங்க காவியங்கள், எங்க பாரம்பரியங்கள், எங்க பிஷப் சொன்னது, எங்க தலைவர் சொன்னது, எங்க ஸ்தாபனம் சொல்றது, எங்க பைபிள் காலேஜில் சொன்னது, எங்களுக்கு மூத்த போதர்கள் சொல்லி கொடுத்தது, இதையெல்லாம் நாங்க செட்டப் பண்ணி நாங்க பேசிக்கிறோம். பேருக்கு சபை கிறிஸ்தவ சபை இருந்தா கிறிஸ்தவ சபை. நாங்களா பெந்தகோஸ்த சபை. பெந்தகோஸ்த சபைன்னு இருக்கா வசனத்துல? பெந்தகோஸ்த 4 தான் இருக்கு. 4 தானே. இப்ப 4 கூடியவங்களா நம்ம? ஓஹோ. பெந்தகோசு சபைன்னு இருக்கா, பெந்தகோசு ஊழியக்காரன் இருக்கா, பெந்தகோசு உபதேசம் இருக்கா, பெந்தகோசு ஊழியம் இருக்கா, எங்க இருக்கு காட்டுங்க. இதெல்லாம் புகுத்தப்பட்டது. இப்ப இப்ப தெரியுதுல்ல உங்களுக்கு கண்கள் தான். இப்படி ஏகப்பட்ட அளவுல முட்டாளாக்கி நீங்க யாரு எந்த சபைன்னு கேட்டா பெந்தகோஸ்த சபை தான் சொல்றோம். அப்படி இருக்கா? பெந்தகோஸ்த சபைன்னு இருக்கா? பெந்தகோஸ்த 4 தான். அந்த 4க்கு சபை எப்படி ஒப்பிடலாம்? என்ன நாள் அது பண்டிகை நாள். நம்ம பண்டிகை கிறிஸ்தவங்களா? இப்ப நம்ம எப்படியா சொல்றது? கிறிஸ்துவின் சபை. ரோமர் 16:16 கிறிஸ்துவின் சபையாரும் உங்களை வாழ்த்துறாங்க. ஆமென். எபேசியர் 4:12 கூட கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அதுதான் கிறிஸ்தவ சபை. கிறிஸ்தவ சபை. நம்ம கிறிஸ்தவ ஊழியர், கிறிஸ்தவ உபதேசம், கிறிஸ்தவ ஊழியம், கிறிஸ்தவ கிறிஸ்துவ தான் மையப்படுத்தணும். கிறிஸ்து தான் தலை. சபைக்கே கிறிஸ்து தானே தலை. சரீரம் தானே நம்ம. தலையை விட்டுட்டு முண்டத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருந்தா அது வேறொரு தலையை ஓட்டுனா எப்படி இருக்கும்? முடியாது முடியாது. ஆகவே அந்த ரூல்ஸ் மாறக்கூடாது. ஸ்திரீக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை தேவன் சொல்லி 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனத்துல இருக்கு. எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் பேசக்கூடாதுன்னு இருக்கு. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல தான் சபை உருவாயிருக்கு. சபை உருவாகுது. அந்த சபை உற்பத்தியானதுக்கு பேதுரு சொன்ன உபதேசம் அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தல உபதேசம். ஆமா. அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலையும் அந்நியோன்யத்திலையும் அப்பம் பிக்குதலையும் ஜெபம் பண்ணுதலையும் உறுதியாய் தரித்திருந்தாங்க என்று. அதனால உபதேசம் தான் ஜெபம். அந்த வசனத்துல கடைசியில கடைசி தான் வருது. எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் ஜெபம் சொல்லி உபதேசத்தை விட்டக்கூடாது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கி கூட ஜெபமும் அருவருப்பானது இருக்கு. அதனால அப்போஸ்தல உபதேசம், 2வது அந்த அடிப்படையில ஜெபம். இந்த மாதிரி இருந்தாதான் எழுப்புதல் உண்டாகும். ஆதி சபையில பேதுரு எழுப்புதல் உண்டானது அந்த அப்போஸ்தல உபதேசத்தை வச்சுதான். இதயத்தை குத்தப்பட்டது அதான், ரட்சிக்கப்பட்டது அதான். அந்த உபதேசத்தை இப்ப கொண்டு வந்தா அதே எழுப்புதல் இன்னைக்கு நடக்கும். எந்த சந்தேகம் கிடையாது. ஜனங்க ஊழியர்கள் அதை பின்பற்றி. அப்போ நம்ம நிருபங்களை அதிகமாக சபைகளிலே பிரகடனப்படுத்த வேண்டும். உபதேசத்தை நிருபங்கள் கிறிஸ்தவங்களுக்கு எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு பூர்வத்தாருக்கு பூர்வத்தாருக்கு. அவர்கள் இஸ்ரவேலர்கள். அவங்க இஸ்ரவேலர்கள் யூதர்கள். அவங்க கிறிஸ்தவம் கிடையாது. நம்ம தான் கிறிஸ்தவர்கள். நம்ம தான் கிறிஸ்தவர்கள். அப்போ உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் கிறிஸ்தவர்களா மாறணும், கிறிஸ்துவனுடையவர்களா மாறணும். நாம சகல ஜாதிகளிலிருந்து சீசர் ஆகணும். சீசருக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேரு. அந்த கிறிஸ்தவன் உலகம் முழுவதும் சீசராக்கும் போது எல்லாரும் கிறிஸ்தவர்கள். எல்லாரும் கிறிஸ்தவர்கள். இந்த வேறுபாடு தெரியாம இன்னைக்கு இருக்கிறதுனால தான் மண்ணையும் சோத்தையும் சேர்த்து மிஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு வகுத்தால போய் வாந்தி எடுத்து இப்படி கிடக்கு சபை. ஆகவே ஆதி அப்போஸ்தல உபதேசத்துக்கு சபை வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமாய்யா. தெளிவான ஒரு காரியத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கிறீங்கய்யா. இன்னைக்கு பின்பற்ற வேண்டிய தேவனுடைய கிறிஸ்தவ ஜனங்கள் உபதேசம், இயேசு சொல்லுவைகளை உபதேசங்களாக போதீங்கள் என்று சொன்ன
அப்போஸ்தல உபதேசம், அது அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் சொன்னதுனாலே அப்போஸ்தல உபதேசங்கள் ஆகினாலே உங்களுக்கு இந்த கேள்விகள் ஏதாகிலும் இருக்குமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே இருக்கிற இந்த வேர்ல்டு ரிவீல் மீடியாவுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கிறது. ஆகிய அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்ல ஆவலாக இருக்கிறோம். உங்கள் சபைகளிலே ஏதாகிலும் நீங்கள் கன்வென்ஷன் மீட்டிங்கை நீங்கள் ஏற்படுத்தினால் நிச்சயமாக ஐயாவை நாங்கள் அழைத்து வருவோம். நிச்சயமாக அந்த உபதேசங்கள் உங்கள் சபையில் கொடுக்கப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, இவ்வளோ நேரம் எங்களுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் சொன்னதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயாவுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். த வேர்ல்டு ரிவீல் மீடியா மூலமாக உங்களை சந்திக்கல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஆமென். நன்றி, வணக்கம். நன்றி.